அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும், நண்பிகளுக்கும், தோழர்களுக்கும், அக்காக்களுக்கும், அண்ணன்களுக்கும், மேடையில் வீட்டிற்கும் பெரியோர் அனைவருக்கும் என் அன்பு கலந்த நன்றியும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்சுவலாக சார் உட்கார்ந்துருக்கிறாரு. தமிழகத்தின் மிக பெரும் தயாரிப்பாளர், இயக்குனராக இருந்து இப்போ நடிகராக அவதாரம் எடுத்திருக்காரு. அவருக்கு முன்னாடி தயாரிப்பாளர் சொல்றது நம்மளே கொஞ்சம் கூச்சமாக இருக்குன்னு வைங்களேன். ஆனால் என்னன்னா, வாழ்க்கை அப்படித்தானே. இதே இப்போ இந்த மேடை ஒரு 14 வருஷ கனவுன்னு வச்சுக்கலாமே. பிரசாத் அந்த அருணாச்சலம் ரோட்ல இருந்து உள்ளார ஒரு வாட்டி போக மாட்டோமா அப்படின்னு எங்கிய காலங்கள் உண்டு. அப்புறம் உள்ளார வந்து இங்கே நடந்த ஷூட்டிங்கில் வேடிக்கை பார்த்த காலங்கள் உண்டு. அதுக்கப்புறம் இந்த அவையில் கடைசி சீட்டில் ஒரு இடம் கிடைச்சதாதா அப்படின்னு உட்கார்ந்தது உண்டு. அப்படியே ஒவ்வொரு வருஷமாக வேலை செய்ய அன்பு உள்ளங்கள் எல்லாரோட அரவணைப்பினால இயக்குனராகி அப்புறம் நண்பர்களுக்கு உதவுறதுக்காக தயாரிப்பில் இறங்கி இப்போ சரி நம்மளே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கனா ப்ரொடக்ஷன்ஸ்னு ஒரு கம்பெனியாக வந்து அதில் முதல் படம் பண்ணியிருக்கோம். இது முழுக்க சாத்தியம் வந்து சொல்லணும் பத்திரிகைக்காரர்கள் தான். ஏன்னா என்னோட முதல் பாராட்டு அப்படிங்கிறது எங்கள் ஊரில் இருந்தோ இல்லை எங்கள் வீட்டில் இருந்தோ வரல. ஒரு விகடனில் ஒரு சின்ன ஒரு குடும்பம் பண்ணோம். அதை வந்து இது மாதிரி இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஒற்றை வரி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா 10 வருஷமா நாங்கள் கூவி சொன்னோம், நாங்களும் படம் பண்ணுவோம்னு. எங்கள் ஊரில் யாருமே நம்பலை. இந்த பத்திரிகையில் வந்து ஒரு வரி நானே இன்னும் பத்திரிகையெல்லாம் போட்டிருக்காங்க நீ பண்ணதை பற்றின்னு சொல்லி ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு வரி அது எங்களுக்கு பெரிய உத்வேகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு பல வேலைகள் பண்ணோம். சரி கம்பெனி ஆரம்பிச்சிட்டோம். கம்பெனிக்கு வந்து என்ன பேர் வைக்கலாம், எப்பயுமே நம்ம யாரும் தெரியுமா, நம்ம வீடு கட்டினாலும் சரி, ஒரு அலுவலகம் வச்சாலும் சரி, ஏதாவது ஒரு பேர் வைக்கணும். நம்ம கம்பெனிக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சில ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும்ல, அது மாதிரி நான் ஸ்கூலில் ஒரு நாள் எக்ஸாம் எழுதிருந்தேன். ஸ்கூல் டைமில் 9வது 10வது படிச்சுட்டு இருக்கும்போது அப்போ ஒரு வாத்தியார் வேகமாக உள்ளார வந்து கிளாஸ்லேயே யாரும் நல்லா படிக்கிறாங்க பேர் எழுது அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த பையனோட பேர் எழுதிட்டேன். அடுத்து என்னடா ஒரு எக்ஸாம் எழுத விடாம நம்மளே படிச்ச 2 கொஸ்டின் கஷ்டப்பட்டு எழுதிட்டு இருக்கோம்னு எழுதிட்டு திரும்ப அடுத்த கேள்வி, உன் கிளாஸ்ல யாரும் நல்லா பேசுவான் அவங்க பேர் எழுது அப்படின்னா எதேச்சியா நான் என் பேர் எழுதி கொடுத்துட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு. போனோன்னா ஒரு 2 நாள் கழிச்சு திரும்பி அந்த எக்ஸாம் போர்டு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது சொல்றாங்க, இந்த மாதிரி அப்துல் கலாம் வந்து திருச்சிக்கு வராரு, அவரை பார்க்கறதுக்கு நம்ம ஸ்கூல்ல இருந்து 2 பேர் செலக்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லி அந்த இன்னொரு பையன் பேரையும் என் பேரையும் சொல்றாங்க. என்னடா இது, நம்ம எப்போ செலக்ட் ஆகணும், நம்மளுக்கு என்ன தகுதி இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டு சொன்னாங்க. அப்புறம் தான் தெரியுது அந்த டீச்சர் எழுதி கொடுத்தது அது யாரோ ஒரு டீச்சர், அவருக்கு நான் நன்றி சொல்லணும். அப்புறம் போயிட்டு அப்துல் கலாம் சார் வந்தாரு. ஊர்ல நம்ம சொன்னோம்ல, சின்ன பிள்ளையா இருக்கும்போது நானும் ஒரு 5வது 6வது படிக்கும் போது நம்ம போனா சினிமா தான் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். போனா வந்து சினிமாவில் இயக்குனர் ஆகணும். அப்பயே வந்து தயாரிப்பாளர்னு முடிவு பண்ணிட்டேன். நானும் கிளாஸ் நடந்துட்டு இருக்கோம் 6வது 7வதுலயே நானும் ஃப்ரெண்டும் பேசிட்டு இருப்போம், நம்ம கம்பெனி ஆரம்பிச்சா அந்த அனிமேஷன் லோகோ எப்படி வரும் அப்படின்னு பேசிட்டு இருப்போம். கனவுகள் தானே காசு இல்லையே அப்படின்னு சொல்லி அப்ப கனவா கண்டது. அப்துல் கலாம் போனா அவர் சொல்றாரு, இது மாதிரி வந்து கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்றாரு. நான் அது வரைக்கும் பார்த்த மனிதர்கள்லயே சினிமாவுக்கு போனா எதுக்கு டைம் வேஸ்ட், 1 லட்சம் பேர்ல ஒருத்தர் தான் ஜெயிப்பாங்க, அதெல்லாம் கஷ்டம், வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யலாமே அப்படி சொல்லும் பொழுது அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை அதே வந்து கம்பெனிக்கு தர வச்சிட்டாங்க, கனா ப்ரொடக்ஷன்ஸ் சொல்லி. அதுக்கப்புறமேட்டு திரும்பி கம்பெனி ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் படம் டைரக்ட் பண்றோம். சரி நம்ம ஏதாவது பண்ணாம நம்ம கம்பெனிகள் எல்லா கம்பெனியும் ஒவ்வொரு விதமான படங்களை தயாரிக்கிறாங்கல்ல, இப்படி நம்ம கம்பெனியில் என்ன பண்றது. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து குடிகாரனுக்குள்ள பெருமையா பேசுற மாதிரி படம் எடுத்தா மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஒரு கொள்கையோட இருக்காரு. அது மாதிரி ஒரு கம்பெனியில ஒரு படம் பண்றாங்க. இன்னொரு கம்பெனி வந்து இன்னொரு நண்பர், நான் படம் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன், என்னோட நண்பர்களும் அதே மாதிரி கஷ்டப்படுறாங்க, அவங்க எல்லாம் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில நண்பர்கள் படம் பண்ணுங்கிறதுக்காக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு படம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு சில கம்பெனிகள்ல ஒடுக்கப்பட்ட சமூகத்துல எங்களோட குரல்கள் வந்து வெளிக்கிற மாதிரி இருக்கணும், அப்படி ஒரு நம்ம கம்பெனி ஆரம்பிச்சா நம்மளோட யாரெல்லாம் வாய்ப்பு மறுக்கப்படுதோ நம்ம சர்க்கிள்ல அவங்களுக்கு படம் பண்ணோம். இப்படி ஒண்ணு. இப்ப இது நாங்க யோசிக்கும் போது என்ன கதையா பண்ணலாம் படம் அப்படிங்கும் பொழுது அப்பதான் வந்து இப்ப நான் எஸ்ஏசி சார்கிட்ட ஒரு துப்பாக்கி அவர் அப்போ ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருந்த சமயத்துல வந்து கடைசி அசிஸ்டண்டா சேர்றேன் 2012 வாக்குல.
அவர் கூட தெரிஞ்சோ தெரியாமலோ டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயம் லேட் ஆகுது, எப்பா என்னப்பா அந்த லொகேஷன் கிடைச்சிருச்சா, சார் இந்த கிடைக்குது மேனேஜர் சொல்லியிருக்கேன், மேனேஜர் சொல்லிக்க அப்புறம் நீ என்ன பண்ற போய் பாரு அப்படின்னோன்னா ப்ரொடக்ஷன் அப்படியே ஒவ்வொரு விஷயமா அப்பையில இருந்து லேட் ஆகின ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் நாம போய் அதை சரி பண்ணி அப்படியே அவர் படங்கள்ல வேலை செஞ்ச உதவி இயக்குனரா லாஸ்ட் அசிஸ்டன்டா இருந்தோம். அப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு அசோசியேட் ஆகிறோம். அப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு கோ டைரக்டர் ஆகிறோம். அதுக்கப்புறம் கிரியேட்டிவ் கெட் ஆகிறாரு. அதுக்கப்புறம் டைரக்டர் அவரை வச்சு படம் பண்றோம், டிராபிக் ராமசாமின்னு. சரி படம் பண்ணியாச்சுப்பா, இனிமேல் நீ வந்து கூட்டுல இருந்து பறவையா நீ பறக்கணும் நல்லா அப்படின்னு சொல்லி வாழ்த்து அனுப்புறாரு. அப்புறம் போனா திரும்பி வந்து ப்ரொடக்ஷன்ல நண்பர்களுக்கு ஒரு சில சிக்கல்கள் இருக்கிறதுனால அவங்களுக்கு போய் உதவும் போது நான் சொல்றேன், சார் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ண சொல்றாங்க, நான் 4-5 படம் பண்றேன், ஆனா காசை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப போரிங்கா இருக்கிற மாதிரி இருக்கு சார். டைரக்ட் பண்ண வந்து டெய்லி வந்து எவ்வளவு யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்ன்றது எப்படி எவ்வளவு நாள் சார் காசு மட்டுமே பாக்குறது அப்படிங்கும்போது திரும்பி அப்பா அவர் அட்வைஸ் பண்றாரு, அது சம்பாதிக்கதான் இங்க பல பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க, காசு வருதும் போது அதையா நீ தேவையில்லாம வேணாம்னு சொல்ற, உனக்கு ஸ்கில் இருக்கு நல்லபடியா பண்ணு, நீ விருப்பப்படுறமா டைரக்ஷன் பண்ணிக்கோ, நீயே பண்ணிக்கலாம்ல அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அப்படி சொல்லும் பொழுது சரி என்ன கருத்துல பண்ணலாம் அப்படிங்கும்போது சார்கிட்ட தெரியும், சாரோட அசிஸ்டன்ஸ் எல்லாம் இப்போ சங்கர் சாரா இருக்கட்டும், அதுக்கப்புறமேட்டு திரும்பி ராஜேஷ் பொன்ராமா இருக்கட்டும், அண்ணன்கள் அவங்களாம் வந்து அவங்க ஸ்டைல்ல படம் பண்றாங்க. சரி நம்மளும் வந்து சார் கூட ரொம்ப நெருக்கமா ஒரு 10 வருஷத்துக்கு மேல பண்ண சமூக உணர்வு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. ஏன்னா நம்ம சங்கர் சார் ஒரு 17-18 படங்கள் அசிஸ்டண்டா உதவி பண்றாரு, ஹெல்ப் பண்றாரு, அவரோட படங்கள்ல அது பிரதிபலிக்குது. திரும்பி அப்புறமேட்டு நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாரை பார்த்தோம்னா அவரும் ஒரு 17 படங்கள் நடிக்கிறாரு, இருந்தாலும் பேசுறது அவரோட படங்கள் அது பிரதிபலிக்குது. அதுக்கப்புறம் நம்ம இப்போ தளபதி அண்ணன் விஜய் அவர்கள், அவருக்கும் அந்த சமூக உணர்வு படங்கள்ல நடிச்சா இருக்கட்டும், சொல்றதா இருக்கட்டும், ஏன்னா சொல்லுக்கு ஒரு பயங்கரமான ஒரு வலிமை இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால நல்ல சொற்களை சொல்லணும், நீங்க என்ன சொல்றீங்களோ அதுவா நீங்க ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் பல வருடங்களுக்கு முன்பு சினிமாவில் வரணும்னு நினைச்சேன், அதே மாதிரி வந்தேன், வெற்றிகரமான தயாரிப்பாளர் ஆகிறதுக்கு கம்பெனி ஆரம்பிச்சிட்டோம். திரும்பி இப்போ படங்கள் தொடர்ந்து பண்ணணும் அப்படிங்கும்பொழுது முதல் படமா யாருக்கு பண்றது அப்படின்னு அடுத்த கேள்வி வருது. அப்படி சொல்லும் பொழுது தமிழகத்துக்கு போனா கண்டிப்பா நம்மளால படம் பண்ண முடியும் நம்பி ஒருத்தர் வண்டி ஏறாரு, அவர் தான் இயக்குனர் நிதின் ஓமபதி. அவரு கதை பேசுறோம், சரி நீங்க வந்திருக்கீங்க, வந்தவரை வாழ வைக்கும் தமிழகம்ன்ற கதையா முதல் படம் உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். இதுல அப்புறம் கதை அவரு பேசினாரு, கதை சொன்னாரு, ரொம்ப அருமையா இருந்துச்சு. அப்புறம் யாரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க போகும்பொழுது திரும்பி அதே மாதிரிதான் எஸ்ஐ சார் ஒரு கதை கேட்டுருக்கேன் சார், கேளுங்க அருமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி சார்ட்ட போய் கொடுக்குறோம். சார் கதையை படிச்சுட்டு பல டைசெக்ஷன் படிச்சுட்டு புதுசா இருக்கு அப்படின்னாரு. இல்ல சார் புதுசா இருக்கும், நீங்க வந்து சட்டங்களை வச்சு பல படங்கள் 50 படங்களுக்கு மேல எடுத்துருக்கீங்க, நீங்க பண்ணாத சட்டத்தை பத்தின ஒரு படம், ஒரு நியாயத்துக்கான ஒரு படம், ஒரு சமூக நீதிக்கான ஒரு படமா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லும் போது அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் இவரை சொல்லும் போது சாரை சொல்லும் போது எஸ்ஏ சார 365 நாளும் ஒரு மனுஷனால உழைக்க முடியும் அப்படின்னா அது அவரு தான். என் கண்ணால நான் பார்த்ததுல காலையில 9 மணிக்கு 8:59 ஆபீஸ்க்குள்ள நுழைவாரு, 365 நாளும். எப்படி ஒரு மனுஷன் இவ்வளவு ஷார்ப்பா, அவர் அங்க இருந்து வரணும் 20 கிலோமீட்டர் தள்ளி, ஒரு நாள் கூட காரணங்கள் சொல்றது இல்ல, லேட்டா வர்றது கிடையாது, 6 மணி வரைக்கும் கடின உழைப்பு. நம்ம என்ன நினைப்போம், ஒரு 1000 ரூபாய் காசுல இருந்துச்சுன்னா ஊரே நம்மளால பிடிக்க முடியாது, நான் தான் ஊரே வாங்கிட்டேன்ற மாதிரி ஆட்டம் போடுவோம் நான் பர்சனலா. சார் வந்து ஒரு படம் கடினமா உழைப்பாரு, ஜெயிப்பாரு, அடுத்த படம் தயாரிப்பாரு, திரும்பி ஜெயிப்பாரு, ஆனா அடுத்த நாள் வெற்றியோ தோல்வியோ அடுத்த நாள் திரும்பி வேலைக்கு வந்து உட்காந்துருவாரு. நான் அதை வந்து சார்ட்ட இருந்து மட்டும்தான் கத்துக்கிட்டேன். அதனால அவரை வந்து இப்ப எங்க அப்பா சின்ன வயசுல இருந்துட்டாரு, அதனால நான் எங்க வீட்டுல இருந்தோட கடந்த 14 வருஷங்கள் 365 நாள் நம்ம கூட வந்திருக்கோம். அதே மாதிரி ஒரு சின்ன பையன் இவன் சொல்றது நம்ம என்ன கேட்கறதுன்னு அவர் என்னைக்குமே நினைச்சது கிடையாது. முதல்ல காது கொடுத்து கேட்டுக்குவாரு. இப்போ 21-22 வயசுல சார் அதெல்லாம் அப்போ வந்து பெரிய தயாரிப்பாளர் சங்கத்திலாம் தலைவராக இருந்தாரு. சார் நம்ம படம் பண்ணுவோம் சார் அப்படிங்கும்போது சரி இப்போ படம் பண்ணுவோம்ப்பான்ட்டு அதுக்கப்புறமா நான் சரி போகவே இல்லை, நம்ம தொடர்ந்து படம் பண்றாரு. அதே மாதிரி இந்த படம் ஆரம்பிக்கும்போது சொல்றேன், ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன். ஒரு கொடைக்கானல் ஷூட் நடந்துச்சு. அப்போ வந்து ஒரு விடிய காத்தால சாப்பிட்ட போனு பார்த்தா காய்ச்சல், சரியான காய்ச்சல், ஒரு 4:30 மணிக்கு. என்னன்னா காய்ச்சல், இன்னைக்கு ஷூட்டிங் நடக்குமா, ஏன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு குருவை கூட்டு போய் ஒரு 100-150 பேர் வந்து இருக்கும் பொழுது ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் இருக்கிறவருக்கு உடம்பு சரியாதான் ஷூட்டிங் நடக்க முடியாது. அதனால தயாரிப்பாளருக்கு பெரிய நஷ்ட ஈடு வரும்.
இப்போ சார் உடம்பு சரியில்லை, நம்ம சாரோட உடம்பு தானே முக்கியம். நான் சொல்றேன் சார், வந்து ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிடலாம், அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரேன். நான் சொல்றேன் சார், ஷூட்டிங்கை வந்து கேன்சல் பண்ணிடலாம் சார், நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்லி டாக்டர் வர வச்சு டாக்டர் சொல்றாரு, சார் ரொம்ப ஃபீவர் ஹெவியா இருக்கு, அவருக்கு 80+ கிட்ட வந்துருச்சு வயசு. சொன்னேன் சார் ரொம்ப ஹெவியா இருக்கு, நீங்க ஒரு 3 நாள் வந்து கண்டிப்பா ரெஸ்ட் எடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லி சார் அவர் சொல்றேன். அவர் சொல்றார், சார் இல்ல சார், புது தயாரிப்பாளர் 3 நாள்லாம் தாங்காது சார் அவரால், அவன் என்கிட்ட சொல்ல மாட்டான், ஆனா நான் உங்கள்கிட்ட சொல்றேன் சார், டாக்டர் சொல்றாரு. இன்னும் டாக்டர் சொல்றாரு என்கிட்ட, இல்ல அவர் என்ன ரெஸ்ட் எடுக்க மாட்டார் 3 நாள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி டாக்டரே போய் சார் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 நாளாவது ரெஸ்ட் எடுங்க சார் அப்படின்றாரு. 2 நாள் இல்லை சார், திரும்பி அதே டைலாக், இல்லை சார் நம்ம குருவை வந்துட்டு உட்கார வைக்க முடியல சார், கஷ்டமா இருக்கு சார், திரும்பி சொல்றாரு, தயாரிப்பாளருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் அப்படின்றாரு. சரி சார் ஒரு நாளாவது ரெஸ்ட் எடுங்க சார்ன்னு சொல்லி கடைசியா வெளில வந்துட்டு டாக்டர் சொல்றாரு, ஏன்னா அவர் ஒரு நாளாவது ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க, சொன்னா கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு போறாரு. நான் போய் சொல்றேன், சார் இல்லை சார் இன்னைக்கு வந்து சண்டே தான், இன்னைக்கு வந்து நம்ம யூனியன் படி நமக்கு தெரியும் ஞாயிற்றுக்கிழமையில வந்து நம்ம வந்து டேட்டா நார்மலா கொடுக்குறோம், அதிகமாக கொடுப்போம் சார், இந்த மாதிரி அதிகமாக கொடுப்போம், நீங்க ஷூட்டிங் இல்லைன்னா கூட நம்மளுக்கு வந்து பண ரீதியா எந்த ஒரு லாஸும் கிடையாது, நீங்க அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க, லாஸ் ஆனாலும் கவலைப்படாதீங்க. நான் சொல்லுவேன் சார், நீங்க தயவு செய்து வந்து ரெஸ்ட் எடுங்க சார், உடம்பு ரொம்ப முக்கியம் இல்லை சார் அப்படின்றேன். இல்லப்பா நீ வந்து காசு லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்லாம் அப்புறம், இவ்வளவு பேர் 100 பேரோட நேரத்தை நம்ம வீணடிக்க கூடாதுல்லப்பா, என் ஒருத்தனுக்காக இவ்வளவு பேர் டைம் வேஸ்ட் பண்ண சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து காய்ச்சலோட வந்து அருவியில குளிச்சு நடிச்சு அதுக்கப்புறம் ஷூட்டிங் முடிச்சு வந்து 3-4 மாசம் ஆஸ்பத்திரிக்கு டெய்லி நிறைய போயிட்டு வந்து அப்புறம் உடம்பு ரெடி பண்ணாரு. இவ்வளவு பெரிய டெடிகேஷனா அப்படின்னு சொல்லி நான் அவருக்காக எப்பயுமே நான் கடமைப்பட்டிருப்பேன். அப்புறம் மேடையில் இருக்கிற நம்ம ஜார்ஜ் மரியான் அண்ணன், ஒரு நாள் ஷூட்டிங் அப்போ ஒரு பெரிய படம், பெரிய பொருட்செலவில் எடுக்கிற படம், அவங்க ஷூட்டிங்கும் நம்ம ஷூட்டிங்கும் ஒரே நாளில் வச்சுட்டோம். அவர் வரணும், உடனே வரணும் கொடைக்கானலுக்கு, ஆனால் கொஞ்சம் பார்த்து பண்ணீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு. அப்புறமேட்டு அவர் வந்து வரமாட்டார்னு நினச்சேன், ஆனால் இங்கே வந்துட்டு நான் கொடைக்கானல் வந்துட்டேன், எங்கே ஷூட்டிங் கேட்குறேன். எனக்கு ஆச்சரியம், இல்லைன்னா இந்த படம் ஷூட்டிங் சொன்னும் போது அவரோட பையன் வந்து சொல்கிறாரு, இல்லைங்க பெரிய படம் எப்படியா இருந்தாலும் மேனேஜ் பண்ணிடுறாங்க, நீங்கள் வந்து பிகினிங்கில் வரும்பொழுது நம்ம எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு. அது எத்தனை பேர் பண்ணாலும் தெரியல. நன்றி ஜார்ஜ் மரியாதை. அப்புறம் நம்ம அன்பு நண்பர் திரு ரோபோ சங்கர் அவர்களும், திருமதி ராமசார் அவங்களும், புதல்வி இந்திரஜா, அவங்க ஆக்சுவலாக அவங்க கல்யாணம் வச்சிருந்தாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம ஷூட்டிங் டேட்டும் கல்யாணம் வருது. அப்புறமேட்டு இல்லை நம்ம ஷூட்டிங் முடிச்சலாம்னு சொல்லி அவ்வளோ டெடிக்கேஷனாக ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டேட்டு தள்ளி வைக்கிறாங்க. அதுவும் மிக்க நன்றி. நம்ம எடிட்டர் மாருதி இருக்காரு, அவர் லெனின் சார் அவங்க சேர்ந்து தான் பண்ணாங்க படம். ஒரு நாள் பல வருஷங்களுக்கு முன்னாடி பூனே திரைப்பட கல்லூரியில் நான் நைட்டு வந்து யார்கிட்டயும் கத்தி பேசிட்டு இருக்கேன் தமிழில். திடீர்னு ஒரு குரல், ஏங்க தமிழ் கேட்டால் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா அவர் மாருதி அங்கே கிளாஸ் எடுக்க வந்துருந்தாங்க, இவரும் லெனின் சாரும். அப்போலேருந்தே பழக்கம், நம்ம படம் பண்ணால் கண்டிப்பாக ஒரு நாள் சேருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். என்னோட கனவுகளுக்கு நான் கம்பெனி ஆரம்பிச்சிட்டேன், அப்படி அவங்களோட கனவுகளுக்கு சேர்ந்து. அதெல்லாம் முக்கியமான விஷயம், டைரக்டர் வேற தெலுங்கு, இவங்க நல்லா தெலுங்கு, அவங்களுக்கு கோஆர்டினேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால வந்து ரொம்ப எங்களுக்கு அந்த இதில் கருத்து பரிமாற்றத்துக்கு எந்த தடையும் இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் நம்ம டிஓபி மார்ட்டின், அவர் தலைக்குத்தல்னு ஒரு மிக அருமையான படம் பண்ணியிருந்தாரு, கலைக்கல்லூரி மாணவர், அவரும் அவங்க டைரக்டர் சொல்லியிருந்தார் நல்லபடியாக பண்ணலான்னு சொல்லி, அவர் ரொம்ப எங்களுக்கு டெடிக்கேட்டடாக ஹெல்ப் பண்ணார், ரொம்ப நன்றி. அப்புறம் அவங்க முற்போக்கு சிந்தனையாளரான அண்ணன் கவிதா பாரதி, இயக்குனர், நடிகர், இப்பொழுது தயாரிப்பாளர், அவரும் பல நேரங்களுக்கு மத்தியில் நம்மளுக்காக டேட்டு கொடுத்தாங்க, அதுவும் ரொம்ப நன்றி. அப்புறம் 2ஆம் யூனிட் டைரக்டர் இவர் நீராவி பாண்டியன் அவர்கள், வேற ஒரு படங்கள் இயக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு கிளாஸ்க்காக எங்களுக்கு தேவைப்பிடிச்சு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார், மிக்க நன்றி. அப்புறம் நம்ம பாடலாசிரியர் முத்தமிழ் அவர்கள், பல வெற்றி பாடல்கள் சந்தோஷ் நாராயணன் அவர்கள் இசையில் கொடுத்துருக்காங்க, பல பேருக்கு எழுதிட்டு இருக்காங்க, எல்லாம் ஒரே செட்டாக வந்தாங்க, ஒரு 4 இயக்குனர்லேருந்து அப்படியே வரும்போது செட்டாக வந்தாங்க. சொன்னேன் ரொம்ப வருஷம் பழக்கம். பாடலாசிரியர் இருக்கும் பொழுது இப்போ தமிழ் பாடலாக இருக்கணும், மாடர்னாகவும் இருக்கணும், நம்ம படம் எமோஷனலாகவும் இருக்கணும் அப்படிங்கும் பொழுது பேசும்பொழுது அதுவும் ரொம்ப அருமையான பாடல்கள் கொடுத்துருக்காரு, 5 பாட்டு, மிக்க நன்றி. அப்புறம் விழாநாயகன், எப்பவுமே எங்களுக்கு வந்து எங்களோட எப்பவுமே இளையாராக இருக்கிற சித்தார்த் விபின், அவர் வந்து மியூசிக் போட்டு பெரிய ஆளாகணும் இல்லையா, அவரோட பழக்கத்துக்காகவாது மனசுக்காவது மிகப்பெரிய ஆளாகணும். ஒரு நாள் இந்த ட்ரெய்லர்
பார்த்துட்டு இருக்கும் பொழுது பார்த்துட்டு சார் கொஞ்சம் ஷாக் கம்மியாக இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஷாக் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும்னு பேசிட்டு இருந்தோம். சார் ஒன்றும் அந்த கரண்ட் ஃப்ளக் இருக்கு, அதை எடுத்துட்டு கை விட்டீங்கன்னா இன்னும் ஷாக் நல்லா இருக்கும் அப்படின்னாரு. நான் வந்து சார் வேற இருக்காரு, எஸ்ஏ சார் வந்துட்டார் பார்க்கறதுக்கு. என்னடா சார் சொன்னா சாரும் சிரிச்சிட்டாரு இன்னைக்கு மாதிரி. அதனால எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப ஒரு இந்த நாய் பழப்புன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி ஆயிருமோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஆரம்பத்தில் ஒரு வருத்தம். ஏன்னா ஒரே ஒரு டாக் வச்சு கூட்டு போறோமே ஷூட்டிங்க்கு, ஏதாவது இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா, ஏன்னா படம் முழுக்க வருது. ஏன்னா ஒரு நாளோ 2 நாளோ இல்லாம படம் எத்தனை நாள், 30 நாள் இருக்குன்னா 30 நாள் இருக்கு. நம்ம வேணா ஒரு 2-3 டாக் கொண்டு தருவோமா அதே மாதிரி அப்படிலாம் யோசிச்சோம். ஒரு டாக் வந்து ரன்னிங்க்கு ஒரு டாக் வச்சுக்கோ, ஆக்டிங்க்கு ஒரு டாக் வச்சுக்கோமா, இப்போ நம்ம கதாநாயகர்களுக்கு ரூப் போற மாதிரி ஒரு 3 டாக் வச்சுக்கோமா அப்படின்லாம் கேட்டோம். அப்புறம் ஒரு சந்து வந்தாரு, தேவா இன்னுமா. அவர் சொன்னாரு, இல்ல நான் வந்து ஒரு டாக் இன்னும் நடிக்கவே இல்லை, ஆனா நான் ட்ரெயின் பண்ணிடுறேன். ட்ரெயின் பண்ணிடுறேன், இன்னும் 20 நாள் தான் இருக்கு ஷூட்டிங்க்கு, பண்ணிடலாமா? இல்ல ட்ரெயின் பண்ணலாம்னு சொல்லி சொன்னதை சொன்ன மாதிரி கேட்ட மிக அருமையான மகராசன். எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஷாட் நடிகர்களுக்கு முன்னாடி அவரு கேட்டுறாரு, டாக் கூட்டு வந்துடுறாரு, ஃபர்ஸ்ட் ஷாட்டுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அது மிக்க நன்றி அதற்கும். அப்புறம் நம்மளோட படம் எடுத்தாச்சு. இப்போ வியாபார நுணுக்கங்கள் தெரியணும்ல, இது எடுக்கணும்னு ஆசைக்கு எடுத்துட்டோம். வியாபார நுணுக்கங்கள் என்ன, ஏது, எப்படி பிசினஸ் பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் டீம் வாரியர் குகன் மிக்க உதவியா இருந்தார். அவருக்கும் எனது நன்றிகள். அனைவருக்கும் நன்றி.